கம்மியா இருக்கிறப்போ மேக்ஸிமம் சர்வர் இன்ஃப்ரா மானிட்டரிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். CPU யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாகவே ஆகாது. லோடே கம்மியா இருக்கிறப்போ யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. ஆனா ரெக்கமெண்டட் எப்பவுமே ஒரு மிஷின் ஏஜென்ட் வித் கம்பைன்ட் வித் ஆல் த அதர் ஏஜென்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஓகே. இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இதுல எதுவுமே வந்து டிஃபால்ட் அப்படின்றது கிடையாது. ஆனா ரெக்கமெண்டட்னு ஒண்ணு இருக்கு. டிஃபால்ட் கம்பல்சரி கிடையாது. ஆனா சஜஸ்ட் பண்றக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னன்னா மிஷின் ஏஜென்ட் வித் ஆப் ஏஜென்ட் அப்படின்றது கம்பல்சரி. ஏன்னா ஆப் ஏஜென்ட்ல நிறைய லோட் வரும். ரியல் டைம்ல நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். ஓகே, ஸோ அதனால இது ரெண்டுமே டிஃபால்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே மேண்டேட்டரி அடுத்து வர ஃபீச்சர்ஸ் தான் அது நம்ம எனேபிள் பண்றது. ஓகே, இப்போ நம்ம தியரிட்டிக்கலா உங்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி சினாரியோஸ் வைஸ் எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ சினாரியோ வைஸ் அசைன் பண்றதுக்கு நம்ம டூல்ல எப்படி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு டூல் நாலேஜ்க்காக போயிடலாம். ஸோ ஐ கெஸ் எவ்ரிஒன் இஸ் கிளியர். நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ப்ரோ சின்னதா ஒரு டவுட் சார், சின்ன டவுட் சார் எனக்கு. சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல பார்த்த மட்டும் எனக்கு சரியா புரியல சார். எனக்கு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட்ல ஓகே அப்ப எங்க ஆடியோ சரியா கேட்கல எனக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து எனக்கு எதுவும் புரியல சார். அது மட்டும் டவுட் சார். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு சார் எனக்கு. ஸ்பீடா போறோம். ஓகே ஓகே. ஆமா நான் சார். ரெண்டுமே உங்களுக்கு நான் ஸ்லோ இது ஆக்சுவலா பண்ணிட்டேன். நான் வந்து மெக்கானிக் பேக்ரவுண்ட் நான். ஸோ ஐடி இல்லை எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி எனக்கு இருக்கு. ஓகே ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிஷியலா நடந்ததை வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றது மேபி எனக்கு நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிங் பண்ணுங்க. நான் தனியாவே உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்போன்றது நான் நம்பர் ஷேர் பண்றேன். நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் அண்ட் மறுபடியும் கிளியரா ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஓகே ஃபைன். யா ஓகே ப்ரோ. இந்த HTTP-க்கு போர்ட் நம்பர் சொன்னீங்களா 80908181. அது டிஃபால்ட் 80443ல வராதா ப்ரோ? 8443 வந்து உங்களுக்கு இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் சொன்ன போர்ட் நம்பர் இது நம்மளோட ஆன் பிரெமிசஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. சாஸ் ஸ்பேஸ் போனீங்க அப்படின்னா அவ ஆப் டைனமிக்ஸே உங்களுக்கு ஒரு போர்ட் நம்பர் கொடுத்துருவான். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா HTTP-க்கு 80 இருக்கும். HTTPS-க்கு அவன் 443 கொடுப்பான். பை டிஃபால்ட்டா வரதுதான். அதனால அவன் சாஸ் ஸ்பேஸ்ல அவன் என்ன ஆப்ஷன் கொடுக்குறானோ அது. ஸோ ஆன் பிரெமிசஸ்ல நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ப்ரோ நம்ம இன்ஸ்டலேஷன் டைம்ல வந்து கண்ட்ரோலர்ல நம்ம அந்த ஏஜென்ட்டோட மிஷின் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணணுமா? புரியல, உங்க क्वेश्चन கரெக்ட்டா கேட்கல. கேன் ரிப்பீட் இட் அகைன்? இல்ல ப்ரோ, இந்த கண்ட்ரோலர் மிஷின் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது வந்து ஒரு மாஸ்டரா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் மிஷின்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஏஜென்ட் மிஷின்றது வந்து தனித்தனி மிஷின்ஸா இருக்கலாம், இல்லை கண்டெய்னர் இருக்கலாம், வாட்டர். பட் வந்து அதோட ஸ்பெசிபிக் ஐபி டீடைல்ஸ் வந்து நம்ம இதுல மேப் பண்ற மாதிரி இருக்குமான்னு கேட்கிறேன். ஆமா. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் இன்ஃபோ டாட் எக்ஸ்எம்எல் ஒன்று இருக்கும். ஓகே, இந்த கண்ட்ரோலர் இன்ஃபோ டாட் எக்ஸ்எம்எல்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கண்ட்ரோலர் இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குமா? இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட் நம்பர் இருக்கும். பை டிஃபால்ட் ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போர்ட் நம்பர் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம். இந்த இன்ஃபோ ஃபைலுக்குள்ள மென்ஷன் பண்ணிடுவோம். நம்மளோட அப்ளிகேஷன் நேமை மென்ஷன் பண்ணுவோம். நம்மளோட சர்வர் நேமை நம்ம வந்து இங்க டியர் நேமா மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, சர்வர் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியர் நேமா இங்க மென்ஷன் பண்ணிடுவோம். டிஎஸ் அசைன் பண்ணுவோம். ஓகே, டிஎஸ் நோட்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த கான்செப்ட்ல எடுக்கிறேன். ஸோ இங்க இந்த மாதிரி டீடைல்ஸ், இந்த 3 டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அதுவும் இல்லாம அக்கௌண்ட் ஆக்சஸ் கீன்னு ஒன்று இருக்கும். யார் வேணாலும் பஸ்ல ஏறிடும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு வால்வோ பஸ் மாதிரி. நம்ம அதுக்குன்னு சீட்டை புக் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம அலோகேஷன் வாங்கியிருக்கணும். அப்போ அலோகேஷன் வாங்குறப்போ நம்மளுக்கு இந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் கீ கொடுப்பாங்க. ஓகே, அக்கௌண்ட் ஆக்சஸ் கீ இல்லாமல் அக்கௌண்ட் நேம், பஸ்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் நேம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கண்ட்ரோலர்ல பார்க்கணும். ஸோ இது கான்ஃபிகரேஷன் சைட்ல உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ முக்கியமான ஃபைல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இன்ஃபோ டாட் எக்ஸ்எம்எல். இந்த ஃபைல் நேம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓபிடி ஆப் ஏஜென்ட் கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர்ல இருக்கும். அதுக்கு கீழே இங்க இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அட்மின் பார்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் இதுல எனேபிள் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல வியூ பண்ண முடியும். அப்போதான் இங்க இருக்கிற கனெக்ஷன் இங்க இன்டர்லிங்க் ஆகும். ஏன்னா ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு மாஸ்டருக்கான கனெக்டிவிட்டி எனேபிள் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஃப்ளோ ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஃப்ளோல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இதுல தான் பாஸ் பண்ணணும். ஓகே ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் கண்ட்ரோலர் மாஸ்டர்ல பண்றதுக்கு பதிலா நம்ம அந்த மாஸ்டர்ல பண்றதுக்கு பதிலா நம்ம மாஸ்டரோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துறோம். ஸோ மாஸ்டரோட ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர் கொடுத்துருவோம். மாஸ்டரோட அக்கௌண்ட் கீ, ஆக்சஸ் நேம், அக்கௌண்ட் நேம். ஸோ
நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் போற மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்கோம், என்னோட கிளாஸ் இது, நான் இந்த செக்ஷன்ல படிக்கிறேன் அப்படின்னா நம்ம டைரக்டா அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் அந்த ஸ்கூல் கிளாஸ்க்குள்ள போய் உட்காந்துற மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு அது நேரம் அந்த இன்ஃபர்மேஷன்ல போய் அங்கே உட்காந்துரும். ஸோ நம்ம அங்கிருந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ப்ரோ இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்றது வந்து எல்லா சர்வரும் தனித்தனியா போறாங்களா இல்ல புஷ் பண்ற மாதிரி ஆக முடியுமா? மோஸ்ட்லி எல்லா சர்வர்லயும் தனித்தனியா தான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மேனுவலாவும் பண்ணலாம். மேனுவலா பண்ணணும், ஐ மீன் ஸ்கிரிப்டிங் வச்சும் பண்ணுவாங்க. ஸோ அது ரியல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் பெரிய ரிக்குவயர்மெண்ட் எப்பவுமே வரவே வராது. ஸோ ஒரு நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஓனரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க 100 சர்வரே ஒருத்தர் கொடுத்துருவீங்களா? அப்டெனிமிக்ஸ் அட்மின்ல நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சர்டன் சர்வர்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரியல் டைம்ல கொண்டு வந்துட்டே இருக்கோம். ஒரு சர்வர் 2 சர்வர் மேக்ஸிமம் ஒரு 10 சர்வர் கொடுப்போம். ஸோ அதனால 10 சர்வர் அப்படின்றப்போ எல்லாமே மேனுவலாவே பண்ணிடுவாங்க. ஏன்னா 10 சர்வர்ஸ்க்காக ஒரு டீம் இருக்கும்ல, அவங்க மேனுவலா ஒரு நாளில் உட்காந்து பண்ணிடுவாங்க. ஸோ 100+ சர்வர்ஸ் போறப்போ தான் ஸ்கிரிப்டிங் வரும். அதை தவிர்த்துனா மேனுவலா தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்றது ஸ்டாப் பண்றது எல்லாமே மேனுவலா தான் பண்ணுவாங்க. ஓகே. So any other doubts? No doubt sir, clear sir. Okay. So next practical-ஆ போவோம். practical அந்த டூல் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோன் அஸ் அ ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, ஹோம் பேஜ்னு சொல்லலாம், AppDynamics-ஓட ஒரு இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லலாம். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, என் அப்ளிகேஷன் தான் ஒரு AppDynamics டீம் கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு இந்த ஒரு டூல் இந்த URL கொடுப்பாங்க. உங்களுக்கு URL கொடுத்துட்டு என்னென்ன டீடைல்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு URL அந்த தான் சொன்ன ஆல்ரெடி பஸ்ஸோட சீட் நம்பர் தர மாதிரி பஸ்ஸோட நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூசர் நேம் அவங்கள ஒன்று கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே AppDynamics அட்மின் ஒன்ஸ் நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல போய் நம்மளோட அப்ளிகேஷனை வியூ பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ல வரும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என் அப்ளிகேஷன் மட்டும் இருக்காது. ஓகே, மற்றவங்க அப்ளிகேஷனும் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு வித்தின் த ப்ராஜெக்ட். நான் சொல்றது ஸோ வித்தின் த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் ஓனரா இருப்பேன், இன்னொரு அப்ளிகேஷன் ஓனரா இருப்பாங்க. ஸோ அது இன்னொருத்தருக்கும் இந்த அப்ளிகேஷன் டீடைல்ஸும் இருக்கும். ஸோ என்னோட அப்ளிகேஷனுக்குள்ள நான் போகணும் அப்படின்னா இப்போ என் அப்ளிகேஷன் நான் இ-காமர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இ-காமர்ஸ்குள்ள போனேன்னா நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணி போய்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன். இங்க மொத்தமே 10 அப்ளிகேஷன் தான் இருக்கு. 100+ அப்ளிகேஷனா இருந்தா நீங்க அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போய் சர்ச் பண்ணி உள்ள போய்க்கலாம். இது இன்னொரு ஆப்ஷன் ஆஃப் வே. அது இண்டெக்ஸ் பேஜ். இது கொஞ்சம் இன்னொரு அப்ளிகேஷன் மட்டும் வியூ பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். சரி, அப்ளிகேஷன் இ-காமர்ஸ் அப்படின்னா எனக்கு இங்க லிஸ்ட் ஆகல அப்படின்னா நான் போய் இந்த இடத்துல ஓகே ரைட் ஹேண்ட் சைட்ல சர்ச் பார் இருக்கு, நான் இ-காமர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் லிஸ்ட் ஆயிடும். நான் அதுக்குள்ள மட்டும் போயிடலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் டிஃபரன்ஸ் தான் தெரியுது. ஓகே, ஸோ ஒரு இடத்துல ரெட் இருக்கு, ஒரு இடத்துல கிரீன் இருக்கு, ஒரு இடத்துல எல்லோவும் இருக்கு. ஸோ இந்த கலர் டிஃபரன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு சொல்லணும். ஓகே, என்ன மாதிரி கலர்ஸ் என்ன மாதிரி இதுல இருக்கு அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இ-காமர்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனுக்குள்ள நான் போறேன். ஸோ இங்க கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது என் இண்டெக்ஸ் பேஜ். நான் நெக்ஸ்ட் போறது என்னோட அப்ளிகேஷனோட பேஜ்குள்ள. இது டிஃபால்ட்டா நீங்க எங்க போனீங்கனாலும் AppDynamics ஸ்கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ AppDynamics ஸ்கிரீன் வில் பி த சேம் ஆஸ் ஆல்வேஸ். இப்படிதான் ஒரு AppDynamics ஸ்கிரீனுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மானிட்டரிங் அப்படின்றது AppDynamics கிடையாது, நீங்க எந்த மானிட்டரிங் டூல் போனாலுமே என்ன டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் அ டைம் ஃப்ரேம், நீங்க என்ன நேரத்துல மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ரியல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எப்பவுமே ஞாபகம் லாஸ்ட் 30 minutes அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் கஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னா நம்ம 5 minutesல இருந்து லாஸ்ட் 1 year வரைக்கும் இருக்கு. ஸோ எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ என்ன அப்படின்னா எனக்கு 1 yearக்கான ஒரு டீடைல்ஸ் நான் வெறும் இந்த ஒரு ப்ரௌசர்லேயே என்னால் பார்க்க முடியும். அப்படின்னா நான் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னிலேருந்து நான் அடுத்த வருஷம் நான் இதே டேட்ல வந்து பார்த்தோம்னா எனக்கு டேட்டாஸ் இருக்கும். ஸோ நீங்க என்னைக்கு இன்ஸ்டால் பண்றீங்களோ அன்னில இருந்து அது ஆக்டிவேட் ஆகுமே தவிர்த்து இது நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் எனக்கு முன்னாடி நாள் டேட்டாலாம் வருமா அப்படின்னு கேட்டா வராது. நம்ம என்னைக்கு இன்ஸ்டால் பண்றோமோ அன்னில இருந்து அது ஆக்டிவ் ஆகும். ஸோ நம்ம என்னைக்கு ஆக்டிவேட் பண்றோமோ அதுல இருந்து அது டேட்டா ஸ்பெச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 1 yearக்கான டேட்டா என்னால இதுல ஈஸியா பார்க்க முடியும். ஸோ 1 yearக்கான மேக்ஸிமம் டீடைல்ஸ் என்னால எல்லா மெட்ரிக்ஸும் என்னால பார்க்க முடியும்.
மினிமம் பார்த்தீங்கன்னா 5 minutes. ஓகே, ஸோ மினிமம் வில் பி த 5 minutes ஆஃப் டேட்டா. 5 minutesக்கான டேட்டாவை நம்ம இங்கே ரியல் டைம்ல பார்க்கலாம். ஓகே, இது நான் இந்த டேட்டாஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நான் என்ன டைம்ல கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் இங்கே மாறிட்டே வரும். ஓகே, இது நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் இது இருக்கு. எனக்கு வந்து லாஸ்ட் 30 minutes வேணாம், எனக்குலாம் அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஸ்பெசிஃபைடா ஒரு டைம் வேணும். எனக்கு நேத்து காலையில 10 AM to 11 AM எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, நான் அந்த டைம் மட்டும் போய் பார்க்கணும் அப்படின்னா கஸ்டம் போயிட்டு ஓகே கஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கா, நீங்களே ஒரு டைம் ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன், நேத்து டைம் அப்படின்னா நான் 17 போயிட்டு நேத்து 10 AM. ஸோ நேத்து 10 AMல இருந்து அகைன் 11 AM வரைக்கும் இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா என்னோட டைம் ஃப்ரேம் இங்கே செட் பண்ணிட்டு நான் இதை டிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேத்தையோட டேட்டாஸ் மட்டும் தான் என் ஸ்க்ரீன்ல காட்டும். ஓகே, எனக்கு இன்னைக்கு இருக்க டேட்டாஸ் எதுவுமே காட்டாது. ஸோ என்ன டேட் அண்ட் டைம்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிஃபைடா வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி கஸ்டம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் நீங்க ஒரு கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒரு இஷ்யூஸ்ல ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா, ட்ரபிள் ஷூட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு அதை ரிசால்வ் பண்ணக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப் தான் இந்த ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லுவாங்க. ஒரு அந்த வேர்ட்லயே பாருங்க, ட்ரபிள் ஒன்று ஷூட்டிங் ஒன்று அப்படின்னா ஒரு ப்ராப்ளமா எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் அந்த ட்ரபிள் ஷூட்டிங்ன்ற ஆப்ஷனை ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரியல் டைம் அப்படி ரியல் டைம் சினாரியோஸை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ள போறப்போ அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன சொல்றான்றது நமக்கு தெரியாது. அந்த டைம்ல நம்மளோட டெர்மினாலஜி புதுசா இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அகைன் நான் 30 minutesக்கே வச்சிடுறேன். என்னோட டைம் ஃப்ரேம் 30 minutes வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். ஏன்னா நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டிங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ மேஜரா என்னென்ன மெட்ரிக்ஸ் பார்ப்போம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ஃப்ளோ. ஒரு அப்ளிகேஷன் ஃப்ளோ அப்படின்னா நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு டெவலப்பரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃப்ளோ தெரியும். நீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வரீங்க, அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒரு வருஷமா ஓடிட்டு இருக்கு, நீங்க ஒரு ஃப்ளோவே உங்களுக்கு தெரியல. ஃப்ளோனா என்ன அப்படின்னா எந்த இடத்துல ஆரம்பிக்குது, அது எந்த டேட்டாபேஸ் கூட கனெக்டா இருக்கு, அது எந்த நெட்வொர்க் வழியா வருது, என்ன HTTP ரிக்வெஸ்ட் டெம்ப்ளேட், இதெல்லாமே ஒரு டெக்னிக்கலா ஒரு டேர்ம் தான். ஓகே, ஸோ அது எப்படிலாம் நடக்குது, நான் ஒரு டெவலப்பர் கிட்ட கேட்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையா இருக்கு, ஒருவேளை அவனுக்கு வந்து எனக்கு வேலை தெரியலன்னு நினைச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க ஆப் டைனமிக்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும். ஃப்ளோ என்னன்னா நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்க சர்வர்ஸ். ஓகே, இங்க சர்வர்ஸ் அப்படின்னா என்னன்னா டியர் அண்ட் நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க EC2 இன்ஸ்டன்ஸ் என்ன மாதிரி டேர்ம்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நோட் இஸ் நத்திங் பட் நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ். இப்போ என்கிட்ட 5 EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப் டைனமிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அது 5 நோட்ஸா உங்களுக்கு காட்டும். ஓகே, இட் வில் பி கன்சிடர்ஸ் 5 நோட்ஸ். எய்தர் இட்ஸ் ஆப் சர்வர் ஆர் வெப் சர்வர், எதுவா இருந்தாலும் அது 5 நோடுன்றதை எடுத்துக்கும். ஓகே, குரூப் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குரூப் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு நோட் ஒரு சர்வருக்கு ஒவ்வொரு 2-3 ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்னா பண்றோம் அப்படின்னா 3 சர்வர் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணதுன்னா அது டியர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு டியர் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்ற மாதிரி, இல்லைன்னா ஒரு IPL டீம் மாதிரி RCB அப்படின்றது ஒரு டியர். ஓகே, அது கீழே அப்போ 11 நோடு இருக்கு அப்படின்னா 11 பிளேயர் இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ சேம் அஸ் தட் RCBன்றது ஒரு டீம்னா அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும், அதுதான் நம்ம இங்க டியர்ஸ் அண்ட் நோட்ஸ். ஓகே, ஸோ என்னோட நோட் பொறுத்த வரைக்கும் 5 நோட்ஸ் அண்ட் 1 டியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஒரு டியருக்கு ஒரு நேம் இருக்கும், நோடுக்கு ஒரு நேம் இருக்கும். ஓகே, என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியர் அண்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு சினாரியோ போவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு OnePlus 9 மொபைல் நான் வாங்கணும். நான் இதில் வாங்கணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்ல வாங்கணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ரொம்ப டெக்னிக்கலாலாம் யோசிக்காதீங்க. OnePlus 9 மொபைல் வாங்கணும், எனக்கு ஒன்று வாங்கணும் ஒரு நம்பர். இது நீங்க எப்படி வாங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க வாங்கணும்னு சொல்றேன் அவங்க கிட்ட, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? பிரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணுவோம் சார். பிரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் OnePlus 9 எனக்கு என்ன பிரைஸ் இருந்தாலும் வாங்கிடுங்கன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கணும்னு சொல்றப்போ ஓகே நம்ம வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃப்ளிப்கார்ட் கூட லாகின் பண்ணுவோமா? ஃப்ளிப்கார்ட்ல நம்மளோட பாஸ்வேர்ட், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் நான் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும். நான் என்ன ப்ராடக்ட் சொல்லிட்டேன், OnePlus 9 சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐம் கோனா சர்ச் இட். ஓகே, கரெக்ட் கார்த்திக், யா. ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க கார்த்திக், நீங்கள் சொன்ன இது கரெக்ட் தான். ஸோ அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லாகின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் என்னன்றதை செலக்ட் பண்ணுவோம். என்னோட ப்ராடக்ட் OnePlus 9.
நான் அப்புறம் என்ன குவான்டிட்டி, ஆட் குவான்டிட்டின்னு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கேட்கும், எத்தனை வேணும் உனக்கு அப்படின்றது. நான் ஆட் குவான்டிட்டியும் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் கேட்கும். ஓகே, பேமெண்ட் முன்னாடி ஆட் குவான்டிட்டிக்கு அப்புறம் ஆட் டு கார்ட்னு கொடுக்கும். ஓகே, ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட்லேயே நீங்க ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சம்டைம்ஸ் டெபிட் கார்டு இருக்கும், இல்லை கிரெடிட் கார்டு இருக்கும், இல்லைன்னா சிஓடி கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் அவுட்னா என்ன அப்படின்னா, எனக்கு அட்ரஸ்லாம் கொடுத்து ஓகே எனக்கு இந்த இடத்துல அட்ரஸ் டெலிவரி பண்ணிடுங்க, அதை ரேப் பண்ணுங்க, கிஃப்ட் ரேப் பண்ணுங்க எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் லாக் அவுட் பண்ணுவோம். அது பண்ணணும்னா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி அப்ளிகேஷன் யாரும் லாக் அவுட் பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே ஒரு ஃப்ளோவாக பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃப்ளோ. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே ஒரு டியராக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஒரு டியரா என்ன அப்படின்னா, லாகின் பண்ணக்கூடிய எல்லாருமே எனக்கு இந்த 3 பர்டிகுலர் சர்வர்ஸ் வழியாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணுவோம். இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அசைன் பண்ணுறது. ரியல் டைம் போறீங்க அப்படின்னா ரொம்ப இன்டெப்த்தாக போனீங்கன்னா எனக்கு இந்தந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இந்தந்த சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் லாகின் பண்ணாங்களோ அவங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சர்வர், இப்போ நம்ம சர்வர் ஒன்றுனா EC2 சர்வர் 1ல நான் ஜஸ்ட் சர்வர்னு போடுறேன். சர்வர் 1 வழியா வருவாங்க. அடுத்து அவங்க அதுல ஃபுல்லா இருந்துச்சுன்னா சர்வர் 2 வழியா வருவாங்க. அடுத்து இருந்தா அவங்க சர்வர் 3 வழியா வருவாங்க. ஓகே, இந்த ஆப்ஷனை எல்லாரும் தாண்டிட்டாங்க, ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க சர்வர் 4ல போவாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரம் சர்வர் 1, சர்வர் 5, சர்வர் 10 எத்தனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இங்க நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு டியருக்கு நோடுக்கான ஒரு டிஃபரன்ஸ் தான். ஒரு டியர் இஸ் நத்திங் ஓர் ஒரு டீம், அது கீழே இருக்கிற நோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஃப்ளோ மேப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இப்போ என் ஃப்ளோல நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், நம்மளோட அப்ளிகேஷனோட லாங்குவேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். உங்களுக்கு அதுவுமே தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் புதுசாக வரேன் அப்படின்னா, நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஜாவா அப்ளிகேஷனா, அது உங்களுக்கு கிளியரா காட்டிடும். ஓகே, இட் இஸ் அ ஜாவா அப்ளிகேஷன். அதுக்கு 2 நோட் இருக்கு. ஸோ என்னோட 2 சர்வர் இங்க பொறுத்த வரைக்கும் அது ஜாவால ஓடுது. அதோட பேர் இ-காமர்ஸ் சர்வீசஸ். ஓகே, ஸோ அதோட ஃப்ளோ எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேருந்து அது டிராஃபிக் வருது, நான் யாரை வைக்கிறேன், ஒரு இடத்துல வருது, நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி போகுது. இட் மீன்ஸ் லைக் இந்த வெப் சர்வர்ல இருந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் வர ஒரு வெப் சர்வீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு டிராஃபிக் எங்க வருதுன்னா டைரக்டா இ-காமர்ஸ் சர்வீசஸ்ன்ற ஒரு சர்வர் தான் வருது. அங்க இருந்து தான் அது அடுத்து இருக்கிற ஒரு பாத்துக்கு போகுது. ஓகே, என்னோட ஆரோ மார்க் இன்ல வர்றது எல்லாமே இன்கமிங் டிராஃபிக் அண்ட் அவுட்ல போறது எல்லாமே அவுட் கோயிங் டிராஃபிக். ஓகே, ஸோ அது கூட கனெக்ட் ஆகிருக்க ஆக்டிவ் எம்கியூ, மெசேஜிங் கியூன்னு சொல்லுவாங்க. ஓகே, மெசேஜிங் கியூ அதெல்லாமே நீங்க ரியல் டைம்ல கேள்விப்படக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி HTTP, என்ன மாதிரி HTTP ரிக்வெஸ்ட் நம்ம டெம்ப்ளேட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டா என் நம்பர் ஆஃப் HTTP டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், HTTP URLs இருக்கும், அதுக்குள்ள நிறைய கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே இது எல்லாத்துக்கும் கூட ஒரு டேட்டா பேஸ் கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, டேட்டா பேஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா MySQL டேட்டா பேஸ், MariaDB. ஸோ அது என்ன நேம் அப்படின்றது கூட தெரியும். ஸோ அது இந்த நோடு வந்து எந்த டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டேட்டா பேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா எதனால வரும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஏன்னா அதுக்கோட கனெக்ஷனே இந்த சர்வர்ல இருந்து தான் வருது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த டேட்டா பேஸ்ல ப்ராப்ளம் வந்தா நான் டைரக்டா இந்த சர்வர் தான் கேட்பேன். ஏன்னா இதுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு. நீங்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு மர்டர் சீன் நடக்குது அப்படின்னா மர்டருக்கு சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள விசாரிக்கிற மாதிரி எனக்கு இதுல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் யாரை கூப்பிட்டு விசாரிப்பேன் அப்படின்னா இந்த சர்வரை போய் நான் பார்த்து செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ தட் I'll be able to understand இந்த சர்வர் வழியா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஒரு ஃப்ளோ மேப் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு என்ன மாதிரி ஃப்ளோ நடக்குது, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துல நடக்குதுன்றதை நம்ம ஈஸியா பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஃப்ளோன்னு இங்க சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் திங் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோலே அகைன் நம்ம ஒரு ஃப்ளோல போவோம். ஓகே, நம்ம ஒரு ஃப்ளோல போகணும் அப்படின்னா ஓகே நான் என்ன பண்றேன்னா இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு டாப் ஓப்பன் பண்ணி யூடியூப் பேஜ்குள்ள நான் போறேன். யூடியூப் என்னோட புக் மார்க் இங்க இருக்கு 1. ஓகே, யூடியூப்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன்னா என் யூடியூப் பேஜ் லோட் ஆகுது. ஓகே, என் யூடியூப் பேஜ் இப்போ லோட் ஆயிட்டு இருக்கப்போ நான் என்ன பண்றேன்னா லோட் ஆனவொடனே 5 வாட்டி நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, ஸோ 5 வாட்டி நான் ரிஃப்ரெஷ் பண்ணானா என்னோட யூடியூப்ன்றது தான் என்னோட அப்ளிகேஷன். ஓகே, யூடியூப்ன்றது உங்களோட ஒருத்தரோட அப்ளிகேஷன். நான் எத்தனை ரிக்வெஸ்ட் அதுக்கு கொடுத்துருக்கேன்? 5. ஓகே, ஆனால் 5ன்றது தப்பு. ஏன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிறது மொத்தம் 6. நான் யூடியூப்குள்ள போறதே என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் தானே. நான் யூடியூப் பேஜை கிளிக் பண்றது எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் தான் நான் 5ன்னு சொன்னேன். 5 டைம்ஸ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ இட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ 6. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன்.
ஸோ ஆப் டைனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் ரிக்வெஸ்ட் வில் பி கன்சிடர் அஸ் அ கால் அண்ட் அனதர் டேர்ம் வில் பி அஸ் அ லோட். ஓகே, ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ லோட் வந்தது அப்படின்னா, நான் இப்போ இந்த ஒரு நிமிஷத்துல 6 வாட்டி நான் கிளிக் பண்ணேன். ஓகே, கரெக்டாக 5 செகண்ட்ல நான் 6 வாட்டி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து என்னோட லோட். ஓகே, இதுல இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா, லோடுன்றது நான் எத்தனை மெம்பர்ஸ், ஓகே, என் அப்ளிகேஷன்ல எத்தனை ரிக்வெஸ்ட் வந்துன்றதை என்னால பார்க்க முடியும். ஸோ அதுதான் இங்க இருக்கிற லோட். ஓகே, நான் என்ன பண்றேன்னா 15 மினிட்ஸ்க்கான டேட்டா வைக்கிறேன், லாஸ்ட் 15 மினிட்ஸ் இங்க மாத்துறேன். அப்பனா என்னோட லோட் எவ்வளவு வந்திருக்கு என் அப்ளிகேஷனுக்குள்ள? 2100 லோட் கால்ஸ் வந்திருக்கு. ஸோ இட் மீன்ஸ் லைக் அத்தனை பேர் என்னோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இட்ஸ் நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட். ஓகே, எத்தனை மெம்பர்ஸ் கிடையாது, 2100 மெம்பர்ஸ் கிடையாது, நான் எத்தனை ரிக்வெஸ்ட் வந்தது. இப்போ நானே 6 ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒருத்தரை கூட 2000 ரிக்வெஸ்ட்டும் கொடுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் விச் இஸ் கமிங் டு த அப்ளிகேஷன். என் அப்ளிகேஷனுக்குள்ள எத்தனை வாட்டி யார் இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்றாங்க, யார் இந்த மாதிரி டூல் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க என்னோட லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே லோடு கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த டிராஃபிக் ஆர் லோடை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதையே நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் லோடு அதிகமாயிடுச்சு, இருக்கிற கெப்பாசிட்டியை தாண்டி வந்துச்சதுனால கிராஷ் ஆகிற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ லோடு எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ லோடு இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் கால்ஸ். ஓகே, நான் லோடு உங்களுக்கு என்னன்றதை சொல்லிட்டேன். இப்போ லோடு வந்தோடனே இங்க ஒரு டாட்டட் லைன்லாம் இருக்கு அப்படின்னா இட் இஸ் அ பேஸ் லைன். ஓகே, ஒரு ரொட்டீனா ஒரு நடக்கக்கூடிய விஷயத்த ஆப் டைனமிக்ஸை கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இன்னைக்கு இந்த டேட்ல போன வாரம் இப்படிதான் இருந்துச்சு, அதுக்கு முந்தின வாரமும் இந்த டைம்ல ஃப்ரைடே இந்த மாதிரி டேட்டாஸ் தான் இருந்துச்சு அப்படின்றது. இன்னும் பேஸ் லைன் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு பையனை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பையனை பார்த்துட்டே இருக்கோம். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, காலையில 6 மணிக்கு ஜாகிங் போறான், ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் போறான், திரும்ப நைட் 10 மணிக்கு தூங்குறான். இதை அவன் ரொட்டீனா பண்றான் ஒவ்வொரு நாளும். ஆல் ஆஃப் சடன் நம்ம ஒரு நாள் மட்டும் 9 மணிக்கு ஜாகிங் போனான் அப்படின்னா அது அன்னைக்கு ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால அவன் லேட்டா வந்திருக்கான், இல்ல லேட்டா ஜாகிங் போறான் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்பவுமே ரெகுலரா போயிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் போயிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதா நம்ம என்னன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரிதான் ஒரு மானிட்டரிங் கொடுத்துருக்கேன். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும் அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன எதனால அப் ஆச்சு எதனால டவுன் ஆச்சுன்றத நம்ம பார்க்கணும். ஓகே, லோட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட். இதுதான் இங்க லோடா பாக்குறோம். அது எவ்வளவு நேரம்னு பாருங்க. இப்போ நான் டைம் ஃப்ரேம் மாத்துறேன். ஓகே, ஸோ நான் ஒரு லாஸ்ட் 1 ஹவருக்கு நான் கொடுக்குறேன். ஸோ கடைசி ஒரு மணி நேரம் அப்ளிகேஷன் எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 9000 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி 9000 ரிக்வெஸ்ட் என் அப்ளிகேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் இங்க இருக்க லோட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம். ரெஸ்பான்ஸ் டைம்னா என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க எவ்வளவு சீக்கிரம் எனக்கு பதில் சொல்றீங்களோ அதுதான் ரெஸ்பான்ஸ் டைம். நான் அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பேஜ் நான் யூடியூப்பை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் எனக்கு இந்த பேஜ் லோட் ஆகுதோ அதுதான் என்னோட ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஆப் டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி இன் மில்லி செகண்ட். ஓகே, மில்லி செகண்ட்ல இருக்கும். ஸோ மில்லி செகண்டோட இது என்ன அப்படின்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் வில் பி கன்சிடர்ஸ் 1 செகண்ட். இதுதான் அதோட கன்வர்ஷன். ஸோ இது ஏன் மில்லி செகண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு அப்ளிகேஷன் எப்பவுமே டிஃபால்ட்டா ஒரே செகண்ட்ல லோட் ஆச்சுன்னா தான் அந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, நம்ம ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணா அது ஒரே செகண்ட்ல லோட் ஆயிடணும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அதுதான் டிஃபால்ட்டா நடக்கக்கூடிய ஒரு எஃபிஷியன்சியும். ஓகே, சம்டைம்ஸ் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஏன் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு சார், நான் அதனால என் பேஜ் ரொம்ப ஸ்லோவா லோட் ஆச்சு, அதுக்காக நம்ம எப்படி நம்ம அப்ளிகேஷனை பிளேம் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஸ்பீடுக்கு எவ்வளவு லோட் ஆகுமோ அதை கால்குலேட் பண்ணி ஆப் டைனமிக்ஸ் காட்டிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பீட்ல லோட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஸோ மில்லி செகண்ட் இஸ் நத்திங் பட் நம்ம பேஜ் எவ்வளவு சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் நம்மளோட மில்லி செகண்ட்ஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 1000 மில்லி செகண்ட்ஸ்ல கிராஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கொஞ்சம் காட்டும். ஸோ 418 அப்படின்னா 418 மில்லி செகண்ட்ஸ் ஆவரேஜா வந்துருக்கு, லெஸ் தென் half a second. ஓகே, half a செகண்டோட கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால அந்த கிராஃப் நம்மளுக்கு காட்டுது, அதுக்கும் ஒரு பேஸ் லைன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எரர். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீ யாரும் என்ன கேள்வி கேட்கறது நீங்க பதிலே சொல்லாம இருந்தீங்கன்னா அது எரர். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு பேஜே லோட் ஆகல அப்படின்னா அது நம்மளோட எரரா கேட்டகரைஸ் ஆயிடும். ஸோ எரர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரியல் டைம்ல எரர் எதனால வரும் அப்படின்னா வெப் பேஸ்ட் ப்ரோ எரராகவும் வரும், இல்லை அப்படின்னா வெப் பேஸ்டா இருந்தா வெப் பேஸ்ட் எரர்ஸ் வரும், இல்லை அப்படின்னாலும் அப்ளிகேஷன்ல வர எரர் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும்.
ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது. ஸோ எரர் அண்ட் எக்ஸெப்ஷன் இஸ் நத்திங் பட் ரியல் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு எரர். அப்ளிகேஷன் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே 0 எரர் கண்டிப்பா வரவே வராது. நீங்க ரியல் டைம் போனாலுமே 0 எரர் அண்ட் எக்ஸெப்ஷன் கண்டிப்பா வர வைக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு எரர் வரும். எரர்னா என்ன அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பா இருக்கும், இல்லைன்னா சம்டைம்ஸ் ஆத்தரைஸ் பர்சன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கேப்சர் ஆகி காட்டும். இது நான் உங்களுக்கு சினாரியோ வைஸ் நான் உங்களுக்கு எரர் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றத காட்டுறேன். ஸோ பெஸ்ட் ஒரு பேசிக்காக இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இங்க இருக்க 3 டெர்மினாலஜி, லோடு ஒன்று, ரெஸ்பான்ஸ் டைம் ஒன்று, எரர் ஒன்று. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஸ்கோர் கார்டு. ஓகே, டிரான்சாக்ஷன் ஸ்கோர் கார்டு அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே ஒரு கிரேடிங் சிஸ்டம் கண்டிப்பா பார்த்துருப்போம். A கிரேட், B கிரேட், C கிரேட், F ஃபெயில் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி என் பேஜ் வந்து நான் ஒரு லோடு கொடுக்குறேன், ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், அது வந்து ஒரே செகண்ட்ல லோட் ஆயிடுச்சுன்னா அது நார்மல்ல போயிடும். அது 2 செகண்ட் மேல அபோவ் மோர் தென் 1000 செகண்ட்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஸ்லோ. அபோவ் 2000 செகண்ட்ஸ் மேல போச்சு அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் வெரி ஸ்லோ. ஏன் இந்த கிரேடிங் சிஸ்டம் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பேஜ் அப்ளிகேஷன் ஸ்லோனஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஒருவேளை என் அப்ளிகேஷன் எப்பப்பா ஸ்லோவா இருக்கு, நீங்க கிளிக் பண்றீங்க, அது பேஜ் லோட் ஆக ஸ்லோவா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு நாள் பொறுத்துப்பீங்க, 2 நாள் பொறுத்துப்பீங்க, இல்ல ஒரு 10 நாள் கூட பொறுத்துக்கலாம். ஆனா அது எப்பவுமே ஸ்லோவா இருந்தா அட போப்பா இந்த அப்ளிகேஷன் எப்பவுமே ஸ்லோவா இருக்குன்னு வேற அப்ளிகேஷன் போயிடுவோம். ஸோ ஒரு ஸ்லோனஸ் ஆஃப் அப்ளிகேஷனும் ரியல் டைம்ல வரவே கூடாது. அப்ளிகேஷன் ஸ்லோவா இருந்தா அதுக்கு ஒரு ஹெசிடேஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால ஸ்லோனஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டால்னா ஸ்டில் பொசிஷன். நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, ஒரு இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க, அப்போ ஒரு இடத்துல புக் ஸ்டால் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டால் இஸ் நத்திங் பட் ஒரே இடத்துல இருக்கும். அது வந்து எரரும் த்ரோ பண்ணாது, நம்மளுக்கு பேஜும் லோட் ஆகாது. அட்லீஸ்ட் எரர் வந்தா எரர் கிட்ட போயிடும், பேஜ் லோட் ஆகலாம் பேஜ் கிட்ட. ஆனா ஸ்டால் பொசிஷன் ரொம்ப ரொம்ப ரேர் தான், பட் இதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எரர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எரர் வந்துடும். ஸோ அதுதான் இங்க டிரான்சாக்ஷன் ஸ்கோர் கார்டு. இப்போ எனக்கு லாஸ்ட் 1 ஹவருக்கு எத்தனை பேஜ் எல்லாம் 2 செகண்ட் மேல போயிருக்கு நம்ம எல்லாமே இதுல வச்சு நம்ம ஈஸியா பார்க்க முடியாது. ஆனா இந்த டிரான்சாக்ஷன் ஸ்கோர் கார்டு வச்சு நம்ம ஈஸியா பார்க்கலாம். ஸோ நார்மல் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல இத்தனை பேர் இருக்காங்க. ஸ்லோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல மொத்தம் 49 ரிக்வெஸ்ட். ஓகே, நான் வந்து 6 வாட்டி கிளிக் பண்ணேன். இதுல ஒரு இன்கேஸ் என் பேஜ் 2 செகண்ட் மேல எடுத்திருந்தா எனக்கு ஸ்லோல வந்துட்டு இருக்கும். ஒரு வேளை ஒரு 4 செகண்ட் எடுத்திருந்தா வெரி ஸ்லோன்ற ஒரு ஆப்ஷன்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் ஸ்கோர் கார்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளோ தான். இது உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எனி அதர் ஃபர்தர் டவுட்ஸ், எனி அதர் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் 2 சினாரியோ பார்க்கலாம், ஒரு அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். எனி அதர் டவுட்ஸ்? கிளியர் சார். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ரியல் டைம்ல இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு ஓகே நான் ரியல் டைம் போனா எனக்கு என்ன மாதிரி லோட் இருக்கும், ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும், என்ன மாதிரி அப்ளிகேஷன் எரர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. இப்போ இந்த ஃப்ளோ பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இதுல ரிலேட்டட் சர்வர்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்டிவ் சர்வர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம்னா தான் இந்த ஃப்ளோ வந்து கிளியரா இருக்கும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா, ஏன் அப்படி நான் ஃபர்ஸ்டே சொன்னதால இப்போ நம்ம கிட்ட 5 சர்வர் இருந்தா 5த்துலயுமே கான்ஃபிகர் பண்ணாதான் இந்த ஃப்ளோ இருக்கும். ஓகே ஓகே, இல்ல அப்படின்னா வேற மானிட்டரிங், இதுக்கு வேற மானிட்டரிங் வச்சிருந்தோம்னா நமக்கு இந்த ஃப்ளோ எல்லாம் பார்க்க முடியாது. ஆமா, ஏன் அப்படின்னா இதுல நம்ம ஆக்டிவேட்டே பண்ணல அப்படின்னா இந்த இங்க இருக்கிற ஃப்ளோ இங்க எதுவுமே காட்டாது. ஸோ அதனால இதனால இருக்க எதுவுமே நம்மளுக்கு தெரிய வராது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ட் டு எண்ட் எல்லா ஏஜென்ட்டுமே பிளேஸ் பண்ணும், ஆப் ஏஜென்ட்ல இருந்து டேட்டாபேஸ் ஏஜென்ட்ல இருந்து எல்லாமே. ஓகே, இப்போ இது நமக்கு ஆன் பிரம்ல மட்டும் பண்றோமா இல்ல ஏடபிள்யூஎஸ்க்கும் இது அப்ளிகபிள் தானா? ஆப் டைனமிக்ஸ் வந்து ரெண்டுமே தான். இப்போ AWS இருக்க அப்ளிகேஷன் எல்லாமே மோஸ்ட்லி கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க. ஸோ AWS கிளவுட் என்விரான்மெண்ட் அண்ட் ஆன் பிரமிசஸ் என்விரான்மெண்ட் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ மெயினான விஷயம் என்னன்னா நம்ம போர்ட் வந்து ஓபன் பண்ணிக்கணும். எதுக்கு இல்லை போர்ட் நம்பர் ஓபன் பண்ணணும். போர்ட் நம்பர் நீங்க வந்து ஆன் பிரமிசஸா இருந்தாலும் கிளவுடா இருந்தாலும் ஒரே ஆப்ஷன் தானே. ஸோ ரெண்டுத்துக்கும் போர்ட் நம்பர் அவைலபிளா இருக்கணும். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாலே போதும், மெட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ நமக்கு ஜென்ரிக்கா அந்த கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் அந்த மாதிரி எதுவும் நம்ம இதை பார்க்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-6 அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா அதோட கம்ப்ளீட் டேஷ்போர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்க முடியுமா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். லாஸ்ட் உங்களுக்கு டேஷ்போர்ட் எப்படின்றத காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபார் நவ் ஒரு சினாரியோ போயிடலாம். நெக்ஸ்ட் நான் அலர்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் எப்படி அலர்ட் செட் பண்ணலாம், நம்மளே மானிட்டர் பண்ண முடியாதுன்றது ஒரு ஆப்ஷன். அலர்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் அண்ட் டேஷ்போர்ட் காட்டணும்னு we can enter the session. ஓகே,
ஸோ உங்களுக்கு நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருது. ஓகே, உங்களுக்கு எல்லா டேர்ம்ஸும் தெரிஞ்சிச்சு. ஓகே, திடீர்னு என்ன பண்றாங்க, உங்களுக்கு மேனேஜர் அதே மாதிரி ஃபோன் பண்ணி எரர் வந்துருச்சு என்னன்னு பாருங்க, ரீசெண்டா 2-3 எரர் வந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னா நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்றத தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சர்வர்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிஎஸ் அண்ட் நோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை சர்வர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க எனக்கு மொத்தம் 5 சர்வர் இருக்கு. ஓகே, இதோட வியூ நான் வந்து மாத்தல இப்போ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ்ன்றது என்னோட நான் ஆல்ரெடி சொன்ன டியர். ஸோ அது கீழே எத்தனை நோட் இருக்கு, 2 நோட் இருக்கு. இன்வென்டரி சர்வீஸ்ன்றது இன்னொரு டியர், அது கீழே ஒரு சர்வர் இருக்கு. அது மாதிரி மொத்தமா எனக்கு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 5 சர்வர் இருக்கு. ஸோ ஒரு டெமோக்காக இது ரெண்டுமே சும்மா கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் கிளியரா பார்க்கணும் அப்படின்னா நான் வியூ மாத்துறேன். ஸோ மொத்தமா நம்ம கிட்ட 5 சர்வர் இருக்கு. அதுல ஒன்று வந்து வெப் சர்வரும், இன்னொன்று மீதி எல்லாமே டியர் ஆப்ஷனும் நம்மளுக்கு காட்டிட்டாங்க. ஸோ இது எல்லாமே டியர். இதுல மொத்தம் 5 சர்வர் இருக்கு. ஓகே, ஸோ சர்வரோட டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஆப் ஏஜென்ட் அண்ட் மிஷின் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் எப்பவுமே 100%ல இருக்கணும். ஸோ நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், நம்மளுக்கு இது அப்போ 100% இருந்தால் நம்மளுக்கு மெட்ரிக்ஸ் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். இதுவே டவுனாக இருந்தால் நம்மளுக்கு எந்த மெட்ரிக்ஸும் வராது. ஸோ வி ஷுட் பி ஷுர் ஆப் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் எப்பவுமே 100ல இருக்கணும், மிஷின் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் எப்பவுமே 100ல இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா விதமான மெட்ரிக்ஸும் மானிட்டர் ஆகும். அப்ளிகேஷன் மெட்ரிக்ஸ் மானிட்டர் ஆகணும்னா ஆப் ஏஜென்ட்டும், மிஷின் ஏஜென்ட் இருக்கணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங்கும் எப்பவுமே அப்ல ரன்னிங்ல இருக்கணும். ஓகே, ஸோ நீங்க இந்த 2 ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா டிஎஸ்எல் நோட்ஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சினாரியோஸ் போலாம். நம்மளுக்கு இதுதான் அப்ளிகேஷனோட சர்வர் டீடைல்ஸ் பார்க்கணுன்ற ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம சர்வர்ஸ்க்குள்ள ஒரு சினாரியோ போறோம் அப்படின்னா எனக்கு எரர்ன்ற ஒரு சினாரியோல நான் பார்க்க போறேன். ஸோ எரர் அப்படின்னா நான் டைரக்டா ட்ரபிள் ஷூட் வந்துட்டு, ஓகே, ட்ரபிள் ஷூட் வந்துட்டு இங்க இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் எரர்ஸ் காட்டிடுச்சு, ஆனா என்ன எரர்ன்றது தெரியல. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ, இவ்வளவு எரர் வந்திருக்கு 1 hourல அப்படின்னு சொல்லிடுச்சு. அது என்ன எரர்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா ட்ரபிள் ஷூட்ல வந்து எரர்ஸ் வந்துட்டேன். எரர்ஸ் வந்துட்டு நான் இப்போ பார்க்க போறேன். ஸோ எரர்ஸ்ல நேரா நான் எனக்கு இருக்கிற ஆப்ஷன்லயே நான் ஃபர்ஸ்ட் எரர்ஸ் பார்க்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மானிட்டரிங் டூல் இல்லாம எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்களுக்கு என்ன டைம்னு தெரியணும், எந்த சர்வர்னு தெரியணும். இது 2 தெரிஞ்சாலே ரியல் டைம்ல மானிட்டரிங் டூல் இல்லைனாலும் பார்க்க முடியும். எப்படின்னா அந்த சர்வருக்குள்ள போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன். நம்மளுக்கிட்ட என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன டைம்ன்றது தெரியும். ஸோ என்ன டைம்ல எரர் வந்திருக்குன்னு தெரியும். அது எந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்றப்போ, யாரோ ஒருத்தர் வியூ கார்ட் கொடுக்குறப்போ நம்மளுக்கு எரர் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வியூ கார்ட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னு அது ஃபெச் கேட்லாக் பண்றப்போ, இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த டொமைன் நேமிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் என்ன டியர் என்ன சர்வர், இப்போ வெப்நோட் 1ன்ற சர்வருக்குள்ள வந்திருக்கு. ஸோ ஒரு சர்வர் நேம் அண்ட் டைம் இருந்தாலே நம்ம ரியல் டைம்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் பண்ணி டீடைல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். எப்படின்னா அந்த எரர் என்னென்ன டேப்ல வந்தது அப்படின்றத அவருக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எரர் என்ன டைம்ன்றது காட்டுச்சு. இப்போ இந்த சர்வர்ல இருந்து இந்த டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிறப்போ தான் நம்மளுக்கு எரர் வந்திருக்குன்றத நம்மளுக்கு அதுவே ஐடென்டிஃபை பண்ணியும் கொடுத்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மர்டர்ல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு இஷ்யூல என்னென்ன சம்மந்தப்பட்ட காம்பனன்ட்ஸோ இதுவே நம்மளுக்கு பிக் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த டேட்டாபேஸ் கூட இந்த சர்வர்ல இருந்து போறப்போ கனெக்ட் ஆயிருக்கு. இதை இன்னும் நம்ம கிளியரா பார்க்கணும் அப்படின்னா என்ன query. ஸோ இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க போயிருக்கு, ஒரு query ரன் பண்ண போயிருக்கு டேட்டாபேஸ்ல, அதுதான் இந்த query. ஓகே, ஸோ இந்த query ரன் பண்றப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோ மெத்தட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கிளாஸ் அண்ட் மெத்தட் எல்லாருக்கும் தெரியும். ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாவானா கிளாஸ் அண்ட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றப்போ. ஸோ ஒரு கிளாஸ் அண்ட் மெத்தட் வச்சு தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த query ரன் பண்றப்போ அவனுக்கு இந்த ஸ்லோ மெத்தட் அப்படின்னு ஒன்று எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதனால அவனுக்கு என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா ஆர்டர் எக்ஸிக்யூஷன் அபார்ட்டட் அப்படின்ற ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ அவனுக்கு என்ன வந்திருக்குன்னா ஆர்டர் எக்ஸிக்யூஷன் அபார்ட்டட். ஸோ இதுதான் அவனுக்கு வந்திருக்க எரர். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கா ஆப் டைனமிக்ஸ் பிக் பண்ணி நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஸோ எனக்கு இந்த எரர் தான் வந்தது, அது இந்த சர்வர்ல இருந்து இந்த கனெக்ஷன் போறப்போ வந்தது. ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ நம்ம வந்து வெறும் அப்ளிகேஷன் சைடு தான், ஒரு டேட்டாபேஸ் டீம் தான் இதை பார்க்கணும் அப்படின்னா இது நேரம் ஒரு டேட்டாபேஸ் டீம் கிட்ட போய் நம்ம